வணக்கம். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குன்னு நம்ம கௌதம் புத்தர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப கூர்மையான கத்தி நம்ம நாக்கு தான். அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லயே ரொம்பவும் ஆபத்தானது. அதனால தான் நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு." இந்த உலகத்துல நாம கோபப்படுறதுக்காக தண்டனை பெற மாட்டோம். அந்த கோபத்தினால சொல்ற வார்த்தைகளுக்காக தான் தண்டனை பெறுவோம். ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள் தான் அவங்களுக்கான மதிப்பை பெற்று தருது. வார்த்தையை அடக்கி அமைதியாக இருப்பதனால நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிற நன்மையை பற்றி தான் ஒரு குட்டி கதையாக பார்க்க போகிறோம். எரிச்சல்கள் நிறைந்த ஒரு ஊரில் ஒரு அமைதியான மலை, அந்த மலைகளுக்கு பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு. காட்டில் ரொம்ப வருஷமாக ஒரு துறவி வாழ்ந்துட்டு வர்றதாகவும், அவர்கிட்ட ஏகப்பட்ட சக்திகள் இருக்கிறதாகவும், அவர் கடவுள்கிட்ட பேசுகிறதாகவும் ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருந்தது. அந்த ஊரில் உள்ள ராஜாவுக்கும் அதே எண்ணம் தான். ஒரு முறையாவது அந்த துறவியை போய் பார்த்துடணும், நம்முடைய பிரச்சனையை அவர் மட்டும்